அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ गुणाहरी तावरी दयावरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்ணீரும் இல்லையே கண்களில் தாயே கருணை கடலே அருள் புரிவாயே. கண்ணீரும் இல்லையே கண்களில் தாயே கருணை கடலே அருள் புரிவாயே. இயேசுவில் அன்புள்ள அடைக்கல மாதாவின் பக்தர்களே, மக்கள் பல்வேறு விண்ணப்பங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் அன்னையின் பீடம் வந்து மண்டியிட்டு அழுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அதன் பிறகு அவருடைய விண்ணப்பங்களெல்லாம் கேட்கப்பட்டு அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு மகிழ்வோடு புன்னகையோடு அன்னைக்கு நன்றி செலுத்தி வருவதை நான் பார்க்கின்றேன். இப்படி பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் இந்த அடைக்கலை அன்னை வழியாக செய்து வருகின்றார். அப்படிப்பட்ட திருத்தலத்திற்கு வந்திருக்கும் உங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் தேவை எதுவானாலும், உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும், உங்களுடைய சிக்கல்கள் எதுவானாலும் அந்த அன்னையிடம் சொல்லி மன்றாடுங்கள். அந்த அன்னை தம் திருமகன் இயேசுவிடமிருந்து உங்களுக்கு வரங்களை பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பாராக. இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக அமையும்படி நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் தேவா என் மேல்
இரக்கம் வையும். எம் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உமக்கு எதிராக குற்றம் செய்தே உமக்கு எதிராக குற்றம் செய்தே உன் தனையன் எனப்பட தகுதியற்றே உன் தனையன் எனப்பட தகுதியற்றே. இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். எம் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உன்னை மறுதலித்து காட்டி கொடுத்தே உன்னை மறுதலித்து காட்டி கொடுத்தே உன் அன்பன் எனப்பட தகுதியற்றே உன் நண்பன் எனப்பட தகுதியற்றே. இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். எம் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரையும் போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 18 வரை. ஊனும் இரக்கமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேர்த்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரே ஆகியோருடைய வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடைய இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும்.
ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களின் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அகிலம் போற்றும் அடைக்கல அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் நோய்களையெல்லாம் தீர்ப்பவராக இருக்கின்றார். நோய்களையெல்லாம் குணமாக்குபவராக இருக்கின்றார். அசுத்த அரூபிகளையெல்லாம் விரட்டி அடிப்பவராக இருக்கின்றார். பேய்களையெல்லாம் துரத்துபவராக இருக்கின்றார். குருடனுக்கு பார்வை கொடுக்கின்றார். முடவனை நடக்கச் செய்கின்றார். ஊமையனை பேச வைக்கின்றார். பல ஆண்டுகளாக நோயுற்றிருந்த மனிதர்களையெல்லாம் ஒரே வார்த்தையினாலே சுகமாக்குகின்றார். இறந்து போன மனிதனுக்கு உயிர் கொடுக்கின்றார். பாடையிலே தூக்கிச் சென்று அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே நான் சொல்லுகிறேன் எழுந்திரு என்று சொல்லுகின்றார். இப்படியாக நம்முடைய நோய்களையெல்லாம் பிணிகளையெல்லாம் தம்மேல் சுமந்து கொண்டவராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலம் தருகின்ற தெய்வமாக, குணமாக்குகின்ற தெய்வமாக, நமக்கெல்லாம் சமாதானத்தை வாரி வழங்குபவராக இன்றும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டிலே நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். அன்றைக்கு ராயப்பருடைய மாமியால் காய்ச்சலால் கிடந்த பொழுது அவருடைய கையை தொட்டு அவரை சுகப்படுத்துகின்றார். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2023ஆம் ஆண்டிலே, புதிய ஆண்டிலே கடவுள் நமக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். கடந்ததை எண்ணி கலங்காதே, வருவதை எண்ணி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தெய்வம் இறைமகன் இயேசு ஆண்டவரை, அவருடைய புதுமைகள் அற்புதங்களை எல்லாம் பார்த்து எல்லா மக்களும் அவர் முன்னே ஓடி வருகின்றார்கள். அவருடைய ஆடையை தொட வேண்டும் என்று வேகமாக ஓடி வருகின்றார்கள். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று திரளாக வருகின்றார்கள். அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று நோயாளர்களெல்லாம் அவரை பின் செல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுடைய புதுமைகள், அற்புதங்கள், அருங்குறிகளை எல்லாம் பார்த்த அந்த மக்கள் அவரில் ஈர்க்கப்படுகின்றார்கள், வியப்படைகின்றார்கள். அதே சமயத்திலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்கு கூட உட்பட்டார். பாலைவனத்திலே அழகையினால் சோதிக்கப்படுகின்றார். இந்த கற்களை அப்பமாக என்று சொல்கின்றார். மலையிலிருந்து கீழே குதி என்று சொல்கின்றார். என்னை தெண்டனிட்டு வணங்கு என்று சாத்தான் அவரை சோதிக்கின்றது. அந்த சமயத்திலும் அவர் கடவுளை சித்தத்தை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாய் நின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என்று சொல்லி இறை வார்த்தையை சுட்டி காட்டி அங்கே சோதனையை வெற்றி கொள்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் புதுமை செய்பவர், அற்புதங்கள் செய்பவர், அருங்குறிகள் செய்பவர், நம்மையெல்லாம் குணமாக்குபவர். அதே சமயத்திலே இயேசுவை போன்று நாமும் பல சமயங்களிலே சோதிக்கப்படுகின்றோம், துன்பத்திற்கு ஆளாகின்றோம், கவலைகளும் கஷ்டங்களும் நம்மை வாட்டி வதைக்கின்றன. நாமும் இயேசுவை போன்று இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்க கடவுள் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சோதனைகளும் நம்முடைய வாழ்விலே முன்னேறுவதற்கு ஒரு படி கற்களாக அமைய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். எனவே துன்பத்தை கண்டு துவண்டு போகாதே, சோதனைகளை கண்டு பயந்து விடாதே, கவலைகள் கஷ்டங்களை கண்டு கண்ணீர் விட்டு கலங்காதே. நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை தேற்றுபவராக, உனக்கு வழிகாட்டுபவனாக, உன்னை குணப்படுத்துபவனாக உன்னோடு நான் இருக்கின்றேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அந்த குணமளிக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் எதை செய்தாலும் விளம்பரத்துக்காக செய்கின்றான். எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லாரும் என்னை பெரிய மனிதனாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி விளம்பரத்துக்காக எல்லா காரியங்களையும் செய்கின்ற காலமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கின்றார். பணத்திற்காக அல்ல, புகழுக்காக அல்ல, செல்வத்திற்காக அல்ல, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல.
இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா பணிகளையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருக்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களை, ஒரு முறை ஒரு பெரிய மந்திரி ஒருவர் ஒரு பிரசித்தி பெற்ற வரலாற்று புகழ்மிக்க ஒரு கோவிலுக்கு செல்கின்றார். அங்கே சென்று அந்த கோவிலை பார்த்து வியப்புறுகின்றார். இப்படி அருமையான கோவிலை கட்டியிருக்கின்றார்கள் என்று தன்னுடைய பணியாளரை பார்த்து கேட்டாராம், இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்ட்டு. அப்போது அந்த வேலையாள் பணியாளர் சொன்னான், தெரியாதுங்க சார், யார் கட்டினது தெரியாது அப்படின்னார். உடனே அந்த மந்திரி என்ன சொன்னார், அந்த கோவிலிலே கட்டப்பட்டிருந்த ஒரு டியூப் லைட்டை பார்த்தார். அந்த டியூப் லைட்டில் சிகப்பு எழுத்துக்களால் அந்த லைட்டை யார் கொடுத்தார்களோ, நன்கொடையாக வழங்கினார்களோ, அவருடைய பெயர்கள் கொட்டை எழுத்திலே அவருடைய பெயரும் ஊரும் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அந்த மந்திரி சொன்னாராம், இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியவர்கள் யார் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த சிறிய டியூப்லைட்டை கட்டியவர்களுடைய பெயரை பாருங்கள், பகிரங்கமாக விளம்பரத்துக்காக இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது என்று அவர் ஆச்சரியப்பட்டாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் விளம்பரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பாராட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், புகழுக்காக பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பணத்திற்காக பதவிக்காக பட்டத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திலே பணியை செய்தார். நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடமையை செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பணியை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகின்றோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவார்கள். எனவே நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பணியை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாடுகின்றோம். பிறருக்கு அன்பு காட்டுகின்ற பொழுது, பிறரை தேற்றுகின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்று நோயுற்றவர்களை சந்தித்து நாம் ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது நாமும் இறைவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுபவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது ஏழைகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய அன்பினாலே, பிறர் சிநேகத்தினாலே, அருமையான வார்த்தையினாலே நாம் பிறரை தேற்றுகின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நல்லதையே செய்தார், நற்செயலையே புரிந்தார், எல்லாரையும் குணமாக்கினார். அதே போன்று நம்முடைய பிரசன்னமானது எல்லாருக்கும் குணமளிப்பதாக, மகிழ்ச்சியை கொடுப்பதாக, சமாதானத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுவார், ஒரு பீப்பாய் நிறைய காடி இருந்தாலும், கசப்பான காடி இருந்தாலும், ஒரு ஈக்களை கூட அது கவர முடியாது. ஆனால் ஒரு சொட்டு தேனானது நூற்றுக்கணக்கான எறும்புகளை, ஈக்களை எல்லாம் தன்பால் ஈர்க்கின்றது என்று சொல்லுவார். எனவே நாம் அனைவரும் அந்த பீப்பாயில் இருக்கின்ற காடியை போன்று இருக்கக்கூடாது, மாறாக அந்த தேனை போன்று இனிப்பவர்களாக, சுவைப்பவர்களாக, அன்பு செய்பவர்களாக, எல்லாரோடும் நாம் நல்ல உறவோடு வாழ்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரியரை பெறுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த அருமையான திருப்பலியிலே ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற நேரத்திலே இயேசு ஆண்டவர் குணமாக்குகின்றார். நாமும் பல நோய்களினாலே, கவலையினாலே, கஷ்டத்தினாலே, கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு ஆண்டவர் நம்மையும் இன்றைக்கு தொட்டு சுகமாக்குகின்றார். அன்றைக்கு ராயப்படைய மாமியால் காய்ச்சலாக இருந்த பொழுது அவரை கையை பிடித்து தூக்கி குணமாக்கிய அதே இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றும் நம்முடைய உள்ளத்தை தொட்டு கொண்டே இருக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், அஞ்சாதே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே இந்த திருப்பலி அந்த இயேசு ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அந்த ஆண்டவர் தேடி வருகின்ற தெய்வமாக இருக்கின்றார். நாம் அவரை தேடி செல்கின்றோமோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் அவரை மறந்தாலும் கடவுள் நம்மை ஒருபோதும் மறக்காத அருமையான அற்புதமான தந்தையாக இருக்கின்றார். எனவே அவருடைய வல்லமையை நாம் உணர்வோம், அந்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த அடைக்கல அன்னையின் திருத்தலத்திலே மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய பாரங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம், சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து, ஆண்டவரே நீரே எங்களை தொட்டு சுகமாக்கும்,
எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்து எங்களையே நீர் மாற்றி நாங்கள் அன்பின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக, சமாதானத்தின் மக்களாக, நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கின்ற தூதுவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவனை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மலை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உமதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மலை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உமதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கு உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன்படியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு நாங்களும் இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருள் கொடையாலேயே. நாங்களும் புகழ்ந்துரைப்பதும் உமது மாற்றி மிகைப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநடையராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமக ஊழியனுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தோதர்கள், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதுராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரோளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். செம்மறிவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தேது அன்பின் விருந்தேது, விருந்தேது உறவின் விருந்தேது, விருந்தேது அன்பின் விருந்தேது, விருந்தேது உறவின் விருந்தேது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்தேது அன்பின் விருந்தேது, விருந்தேது உறவின் விருந்தேது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வலி
வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நாளும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய், ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய், ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆனாலும் அருள் அடையாளங்களால் புத்தீர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் திருமகன் இயேசுவின் வழியாய், உம் திருமகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத் தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.